எங்க ஊர்ல மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து கோலம் போட்டி சின்ன சின்ன போட்டுலாம் வச்சுட்டாங்க. இதான் நான் போட்ட கோலம். எங்க எங்க தங்க த தங்கச்சிங்கலாம் வந்து கலர் அடிக்கும் பாப்பா. நம்ம கோலத்தோட மத்த கோலம் சுமாரா இருக்கா, சூப்பரா இருக்கா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா எல்லாருமே நல்லா சூப்பரா போட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, அழகா போட்டிருந்தாங்கங்க. இதோ அந்த அக்கா போட்டிருக்கது தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாம். இது வந்து எங்களோட சித்தி போட்ட கோலம். ஆஸ் யூசுவல் அதே ரவுண்டு, அதே விளக்கு, அதே தாமர பூ போட்டிருந்தாங்க. இங்க பார்த்தீங்களா, எல்லாம் அழகழகா போட்டிருந்தாங்க. எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. "ஏம்மா நாங்க 2 மணி நேரமா உட்காந்து இடுப்பு வலியோ, குறுக்கு வலியோ போட்டுட்டுருக்கோம். நீ இப்போ வந்து கோலம் போட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்தேங்க. எல்லாருமே என்ன செய்ய அவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அ மியூசிக்கல் சேரு, சின்ன பசங்கலருந்து பெரியவங்க வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து சேர் தூக்குறது, அதுக்கப்புறம் முறுக்கு சாப்பிடுறது, அப்புறம் கல்லு தூக்குறது, அந்த மாரி சொல்லி கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5:00 ஸ்டார்ட் பண்ணி நைட் 11 மணி வரைக்கும் போச்சுங்க. அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கு. ஆனா ஜாலியா இருந்துச்சுங்க. கொஞ்சம் கூட சலிப்பே தட்டல. இதாங்க இளவட்ட கல்லு தூக்குறது. இதுதாங்க செம காமெடி. இந்த தாத்தா "ஜேய் ஜஸ்ட் 10 கிலோடா நான் தூக்குறேன். இப்படி தூக்கி அப்படி போடுங்க" சொல்லி அங்க இருக்க பசங்கலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இழுத்துறாரு. அப்படிதான் செமையா வந்து அவரு வந்து கூப்பிட்டது கூப்பிட்டாரு. ஆனா எல்லாரையும் வந்து இ இ என்கரேஜ் பண்ணாருங்க. அதான் அது வந்து ஹைலைட்டே. சூப்பரா அந்த மாதிரி தட்டி குடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. கடைசில நம்ம தாத்தாவே வந்து இளவட்டக்கல்ல வந்து தூக்க வச்சுட்டாங்க. தாத்தாவால 1 இன்ச் கூட நவுத்த முடியலையே. அப்படியே அந்த டேவே என்ன சொல்றது, செம்ம ஜாலியா போச்சுங்க. இதோ தாத்தா பாருங்க தூக்குறாரு. அந்த டே பார்த்தீங்கன்னா ஜாலியா போச்சு. நெறைய கிஃப்ட்ஸ் குடுத்தாங்க. கப்பு அந்த மாரிலாம் குடுத்தாங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி வீட்டுக்கு வந்தோங்க.